நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருப்பெயர்ச்சி 2026 பற்றி. அதாவது நவ கிரகங்கள்லேயும் சுபத்தன்மை பெற்ற ஒரே கிரகம் யார் அப்படின்னா, முழு இயற்கை சுபராக இருக்கக்கூடிய கிரகம் குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லி இயல்பாகவே சொல்ல கேட்டிருக்கோம். அதாவது அவருடைய பார்வை எந்த இடத்துலேருந்து அவர் 3 பார்வையாக பார்க்குறாரு, அந்த பார்வையோட பலன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை அந்த குருப்பெயர்ச்சி தரப்போகிறார். என்னைக்கு குருப்பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வைகாசி 18ஆம் தேதி, அதாவது ஜூன் மாதம் 2ஆம் தேதி 2026 குரு பகவான் புனர்பூசம் 3ஆம் பாதத்திலிருந்து மிதுன ராசியிலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். இவர் பயிற்சி ஆகும்போது எந்த மாதிரியான இடத்த பார்க்குறாரு, என்ன மாதிரியான ஒரு வருமானத்தையும் எந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் உள்ள மாற்றத்தையும் கொடுக்குறாரு. மேக்ஸிமம் நம்ம என்ன சொல்லுவோம்னா, குரு பகவான் குழந்தை பாக்கியத்துக்கு காரக்காரன்னு சொல்லுவோம். ஸோ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கான அனைத்து தடங்களையும் தகத்தெறிஞ்சு அதுக்குண்டான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்குறாரு. சரி, பொதுவாக அதாவது என்ன மாதிரியான பொது பலன்கள்னு சொல்லி பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தங்கம் விலை குறைறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் விவசாயம் செழிப்பாக வளரும். இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, ஆராய்ச்சி பண்ணும்போது நிறையா, அதாவது எதிர்பாராத புதையலோ அதன் மூலமாக கனிம வளங்களை அரசுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இன்னொரு பொது பலன்களில் இன்னொரு முக்கியமான விஷயம், பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு. பொருளாதார முன்னேற்றத்தையும், இன்னொன்று இவர் நீர் ராசியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, நீராசியில் வரனால ஒரு பெரிய ஒரு சில இடத்துல மழை அதிகமாக பெய்யுறது, அதன் மூலமாக சின்ன சின்ன வெள்ளம் வரதுக்குண்டான வாய்ப்பையும் குரு பகவான் கொடுக்குறாரு இந்த பயிற்சியில். கன்னிராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா, கன்னிராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நிறைய ஒவ்வொரு விஷயத்துலையுமே யோசித்து பண்ணுவாங்க. ஆனால் பாசம்னு சொல்லி வந்துட்டாலேயும் அந்த யோசனை தன்மையே அவங்களுக்கு இருக்காது. ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணுறன்னு பேர்லனாலும் சரி, இல்லை ரொம்ப பாசத்தை வச்சு அதன் மூலமாக ஏமாற்றம் அடைகிறதுலேயும் சரி, கன்னிராசி அடிச்சுக்க ஆளே இல்லாத மாதிரியான நிறைய விஷயம் இவங்க லைஃப்பில் நடந்துருச்சு. அப்படிப்பட்ட உங்களுக்கு எப்படி இருக்கும் கன்னிராசி இந்த குருபெயர்ச்சி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல இவங்க பார்த்திங்கன்னா, இவர் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து 11ஆம் வீட்டில் இருந்து இவருடைய பார்வையாக 3ஆம் வீட்டையும் 5ஆம் வீட்டையும் 7ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு கோழைத்தனமான மனநிலையில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த குரு பகவானுடைய குருப்பெயர்ச்சி காலத்தில் கோழையா, யாரை பார்த்து கோழைன்னு சொல்ல, நான் எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் சரி, இப்போ நான் தான் நிற்பேன், தில்லா தைரியமாக நிற்பேன், உங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு தைரியமான ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக யாராக பார்ப்பீங்கன்னா கன்னிராசிக்காரங்கள தான். ஏன்னா இவங்களுடைய 3ஆம் பாவகமான 3ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. யார்? தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது தன்னம்பிக்கை தைரியம் அப்படி வரும் இவங்களுக்கு. என்னன்னாலும் பண்ணலாம், என்னடா பேசு, நான் பார்த்துக்கிறேன். எந்த இடத்துல பயந்துக்கிட்டுனாங்களோ அதே இடத்துல தைரியமாக போய் நின்று பதில் சொல்லுவாங்க. அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக தனியாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய தைரியத்தை ஒரு முழுமையாக பார்க்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னா அந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் தான். மேலும் இவங்களுக்கு இளைய சகோதரர் மூலமாக ஒரு பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது. அவங்க மூலமாக ஒரு பெரிய ஒரு பணம் விஷயத்தில் ஒரு பணம் வரப்போகுது, இடமாற்றம் வரப்போகுது. இவங்க மேலே இருக்கிற வம்பு வழக்கு அந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துமே இவங்க பக்கம் தீர்ப்பாகி இவங்க மேலே எந்தவித தப்புமே இல்லைன்னு சொல்லி ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம் இவங்க பேரில் நடக்க போகுது. சுய முயற்சி, சுய தன்னம்பிக்கை மூலமாக வெற்றி அடையக்கூடிய ஆள்னா யாருன்னா அது நீங்கள் தான் கன்னிராசிக்காரவங்களுக்கு. ரொம்ப முக்கியமான விஷயமா அடுத்து குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாதுக்குண்டான காலகட்டம் இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் நிச்சயமாக இருக்குது. நிச்சயமாக கடவுளுடைய ஆசீர்வாதத்துடனும் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியத்துடனும் நீங்கள் வச்சு கண்டிப்பாக ஒரு வழிபாடு பண்ணுங்கள், கிருஷ்ணர் வழிபாடு பண்ணுங்கள், அதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கீங்க, அதில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை, நல்லாவே இல்லை, என்ன எங்களுக்கு இத்தனை வருஷமாக நாங்கள் பார்க்க ஒரு ரிசல்ட்டு கிடைக்க மாட்டேங்குன்னு சொல்லும்போது, இந்த குருப்பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் கரெக்டாக போய் இன்னொரு மருத்துவமனைக்கு போங்க, இன்னார் மருத்துவமனைக்கு போய் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் குழந்தை விஷயத்தில் அப்படின்னு உங்களுக்கு யார் மூலமாவது ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி தருவார் குரு பகவான். மேலும் பார்த்திங்கன்னா, இவர் காதலுக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லலாம், ஏமாற்றத்துலேருந்து மீண்டு வந்த மற்றொரு காதலுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குறாரு. காதல் வாழ்க்கை இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். காதலில் இவங்க வெற்றி அடையிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி தராரு. மேலே பார்த்திங்கன்னா, புத்திசாலித்தனம்,
பேரும் புகழ் அடைகிறது, பூர்வீக சொத்துன்னு சொல்லி அனைத்து விதமான ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய அத்தியாவசியமான ஒரு நல்ல நிகழ்ச்சி, சுப நிகழ்ச்சி, ஒரு நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு பேரு புகழ் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குருப்பெயர்ச்சி இருக்குது. அடுத்து கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கும்னா, கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். மனைவி மூலமாகவும் எங்களது கணவன் மூலமாகவும் ஒரு ஆதாயமும், அதன் மூலமாக ஒரு நற்பலன்கள், அதன் மூலமாக ஒரு நல்ல பேரும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த குரு பகவான் குருப்பெயர்ச்சி காலத்தில் உங்களுக்கு கிடைக்கிது. மேலும் நண்பர்கள் மூலமாக ஒரு வருமானம், நண்பர்கள் மத்தியில் ஒரு பிரிந்த நண்பர்கள் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு, ஒரு கூட்டுத்தொழில் முயற்சி அடைகிறது, கூட்டுத்தொழில் வெற்றி அடைகிறது, மேலும் ஆடை ஆபரணம் வாங்கிறது, சிறுநீரக பிரச்சனை, அந்த பிரச்சனை எனக்கு உடல்நல பிரச்சனை ரொம்ப இருக்குது, இது எப்படி சரியாகும் தெரியலேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறுநீரக பிரச்சனை பாதிப்பு முற்றிலுமாக அகன்று உடல்நிலை சீராக இருக்கும். சரி, பார்வையில் இந்த வீட்டுகளெல்லாம் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. அவர் இருக்கிற வீட்டை சின்ன ஒரு பாதிப்பை கொடுப்பார்ல, அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரு? 11ஆம் வீட்டில் இருக்கார். அப்படின்னா மூத்த சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, இல்லை அவங்களுடைய உடல்நிலை சின்ன பாதிப்பு, ஒவ்வொரு சின்ன ஒரு எச்சரிக்கை உணர்வு கொடுக்காது. பெரிதளவில் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சின்ன சின்ன எச்சரிக்கை உணர்வு. வெளிநாடு போகிறது கொஞ்சம் தாமதமாகும், ஆனால் நிச்சயமாக போவீங்க, கொஞ்சம் தாமதமாகும். இதுக்கு என்ன வழிபாடு பண்ணால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா, கன்னிராசிக்காரவங்க கைகிரிவர் வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன தடங்களும் சின்ன சின்ன எச்சரிக்கை உணர்வுமே முற்றிலுமாக அகன்று உங்களுக்கு இந்த குருப்பெயர்ச்சி ஒரு பெரிய பலன்களையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்குது.